வணக்கம். புதுவை முதலியார்பேட்டையில் பரோலில் வந்து தலைமறைவான கைதியை 11 மாதங்களுக்கு பிறகு உறவினர் வீட்டில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை வானராப்பேட்டையைச் சேர்ந்த மொக்க ரவி என்பவன் கடந்த 2001ஆம் ஆண்டு டெம்போ ஓட்டுநர் சகாயராஜ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு காலாப்பட்டு சிறையில் இருந்தான். அவன் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த தனது தாயை பார்க்க சிறையிலிருந்து 3 நாள் பரோலில் வந்து திடீரென தலைமறைவாகிவிட்டான். 3 நாள் கழித்து சிறைக்கு அழைத்துச் செல்ல வந்த சிறை ஊழியர்கள் அவன் தலைமறைவாகிவிட்டதை அறிந்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து மொக்க ரவியை பல்வேறு இடங்களில் போலீசார் தேடினர். அவன் போலீசாருக்கு சிக்காததால் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் வானராப்பேட்டையில் தனது நண்பர் வீட்டுக்கு மொக்க ரவி வந்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்து அங்கு இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று அவனை மடக்கி பிடித்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் அவன் 11 மாதங்களாக சேலத்தில் தங்கி வேலை செய்து வந்ததும் தற்போது மனைவி உறவினர்களை பார்க்க வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.76 டீசல் விலை லிட்டருக்கு 53 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலையை அவ்வப்போது மாற்றி அமைத்து வருகின்றன. அதன்படி ஜனவரி மாதம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 25 காசுகள் குறைக்கப்பட்டது. டீசல் விலை லிட்டருக்கு 45 காசுகள் உயர்த்தப்பட்டது. மேலும் தற்பொழுது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து இருப்பதால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1.50 டீசல் விலையை 45 காசுகளும் உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வு உள்ளூர் விற்பனை வரி, வாட் வரி நீங்கலானது என்பதால் அந்த வரிகளையும் சேர்த்து புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.76 டீசல் விலை லிட்டருக்கு 53 காசுகளும் உயர்த்தப்பட்டன. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி பெட்ரோல் லிட்டர் ₹67.80 என்றும் டீசல் ₹50.14 என விற்கப்படுகிறது. புதுவை திருக்கனூர் அருகே நகைக்கடை சுவற்றில் துளை போட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவையை அடுத்து திருக்கனூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தமிழக பகுதியான முற்றாம்பேட்டில் நகை மற்றும் அடகு கடை வைத்துள்ளார். அங்கு பக்கத்தில் உள்ள மாட்டுத் தீவன கடை உரிமையாளர் குப்புசாமி வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபோது கடை பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது தமது கடைக்கும் நகை கடைக்கும் இடையில் உள்ள சுவற்றில் துளையிட்டு இருந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததும் கண்டமங்கலம் போலீசார் விரைந்து வந்து கடையை பார்வையிட்ட போது நகை கடையில் லாக்கரை உடைக்க முயற்சி நடந்திருப்பது தெரியவந்தது. ஆனால் லாக்கரை உடைக்க முடியாததால் அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பின. மேலும் நடத்திய விசாரணையில் நகைக்கடை பின்பகுதி சுவற்றில் முதலில் துளையிட முயற்சி செய்ததும் பின்னர் கொள்ளையர்கள் சுவற்றில் கம்பிகள் இருந்ததால் தோல்வியடைந்து இரண்டாவது முயற்சியாக கடை பூட்டை உடைக்க முயன்று அதுவும் முடியாமல் நகைக்கடையை அடுத்துள்ள மாட்டு தீவன கடையை உடைத்து உள்ளே புகுந்து சுவற்றில் துளையிட்டு நகை கடைக்குள் புகுந்திருப்பது தெரிய வந்தது. இந்த துணிகர கொள்ளை முயற்சியில் 5 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ரேகைகளை பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த கடை தமிழக புதுவை எல்லைப் பகுதியில் அமைந்திருப்பதால் திருக்கனூர் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வரும் 18ஆம் தேதி மாபெரும் கண்டன பேரணி நடத்த உள்ளதாக சங்கத் தலைவர் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் சங்க தலைவர் சரவணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் பணியமர்த்தப்பட்ட 4000 ஊழியர்களை தற்போதைய அரசு பணி நீக்கம் செய்தது. எனவே மீண்டும் பணி வழங்க கோரி சங்கம் சார்பில் பலமுறை போராட்டம் நடத்தியும் முதலமைச்சரிடம் முறையிட்டும் பணி வழங்கப்படாததால் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி பணி அளிக்க கோரி கடந்த 2ஆம் தேதி முதலமைச்சரை சந்திக்க சென்றபோது கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இந்நிலையில் பணியில் அமர்த்த வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி மாபெரும் கண்டன பேரணி நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் பேரணி முடிவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் கண்டன உரை ஆற்றுகின்றனர் என்று தெரிவித்த அவர் மேலும் 18ஆம் தேதிக்குள் பணி வழங்கும் ஆணையை அரசு உறுதி செய்யாவிட்டால் 20ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட உள்ளதாக அவர் கூறினார். புதுவை ஆளும் ரங்கசாமி அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே 4000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார். பல கட்ட போராட்டங்களை எங்களது சங்கமும் எதிர்க்கட்சியின் துணையோடும் நடத்தியதன் வாயிலாக
2 முறை சட்டமன்றத்திலே மீண்டும் பணியமர்த்துவதாக உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய வேலையை உறுதி செய்கின்ற வகையிலும் எங்களது போராட்டத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் எதிர்வரும் 18ஆம் தேதி அன்று ஒரு மாபெரும் கண்டன பேரணியை நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பேரணியிலே 4000 ஊழியர் குடும்பங்களும் பங்கு பெற்று, அது மட்டுமல்லாமல் அத்துணை எதிர்கட்சிகளும் ஆதரவோடு ஒரு பெருமளவிலே இந்த போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டு, அதே சமயத்தில் இந்த தொழிலாளர் வர்க்கத்திலே அன்னைக்கு ஒரு கருப்பு தினமாக அனுசரித்து ஒரு கருப்பு போராட்டமாக, ஒரு கண்டன போராட்டமாக நடத்துவதாக திட்டமிட்டு இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களும் இதில் கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்றார். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்த இருக்கின்றார். அத்தனை எதிர்கட்சி தலைவர்களும் இதில் பங்கு கொள்ள இருக்கின்றார்கள். அந்த 18ஆம் தேதி அளவில் அந்த போராட்டத்தின் இறுதியிலே முதலமைச்சர் எங்களிடத்தில் பேசி இந்த 4000 ஊழியர்களுக்கும் அன்றைய தினத்தே இந்த வேலையை உறுதி செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்வரும் அவருடைய அந்த கட்சி மாநாட்டிலே இந்த 4000 ஊழியர்களும் ஒன்று திரண்டு முதலமைச்சரை முதலிலே இந்த 4000 ஊழியர்களுக்கு என்ன பதில் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மாநாட்டை நடத்துங்கள் என்று ஒரு பெரிய நெருக்கடியை நாங்கள் அங்கே கொடுக்கவிருக்கின்றோம். பேட்டியின் போது தலைமை குழு நிர்வாகிகள் பாஸ்கரன், அன்பு, ஆறுமுகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு 1 மதிப்பெண் சிறப்பு பயிற்சி தேர்வு நடத்தப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாம்பியன்ஸ் கிளப் மற்றும் பிம்ஸ் கல்வி அகாடமி சார்பில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 1 மதிப்பெண் சிறப்பு பயிற்சி மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. பள்ளி முதல்வர் லைலாவதி தலைமையில் கிளப் தென் மண்டல அமைப்பாளர் முத்துராமன், அகாடமி இயக்குனர் பார்த்திபன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், கிளப் நிர்வாகிகள், அகாடமி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் 100க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். புதுவையில் தமிழ் மொழி பேசும் அதிகாரியை நிதித்துறை செயலராக நியமனம் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் நிதித்துறை செயலரிடம் பல திட்டங்களுக்கான கோப்பு இசைவு பெறாத காரணத்தால் திட்டங்கள் முடங்கியுள்ளது. குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம், ஊனமுற்றோர் உதவித்தொகை, பல துறைகளில் 3 மாதம் 4 மாத சம்பளம் போன்றவை நிலுவையில் உள்ளது. இப்படிப்பட்ட செயற்கையான நிதி பற்றாக்குறையை உருவாக்கி அரசிற்கு களங்கம் விளைவிக்கின்ற ஒரு செயலில் நிதித்துறை செயலர் ஈடுபட்டு இருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. எனவே மாநில மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மக்கள் வாழ்வு நிலையையும் அறிந்த தமிழ் மொழி பேசும் ஒரு அதிகாரியை நிதித்துறை செயலராக நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும், அப்போதுதான் மக்களின் உணர்வுகள், பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றார். மேலும் அரசு பிறப்பித்துள்ள நிதித்துறை செயலர் மாற்றல் உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் ரத்து செய்து ஆணை பிறப்பித்தது மக்களாட்சிக்கு விரோதமான செயலாகும் என்று கூறினார். தொடர்ந்து நிதி பற்றாக்குறையால் பல திட்டங்கள் புதுவையில் முடங்கி இருப்பதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த 6வது சம்பள குழு பரிந்துரை முக்கிய காரணம் என்பதால் 6வது ஊதிய குழு கூட்டத்திற்கு பின் சம்பளம் உள்ளிட்ட செலவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ஆகையால் பற்றாக்குறை 619 கோடியாக உள்ளது. எனவே மத்திய அரசு வழங்க வேண்டிய தொகையை உயர்த்தி அளிக்க வேண்டும். மேலும் சுங்கவரி பங்கினையும் வருமான வரி பங்கீட்டையும் போர்க்கால அடிப்படையில் வழங்கிட வேண்டும். புதுவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு உரிய அதிகாரம் தருகின்ற மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுவை திருக்கனூர் அருகே நடைபெற்ற கலவரத்தில் போராட்டம் செய்த 43 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 122 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை திருக்கனூர் அடுத்த சுத்துக்கேணி பகுதியில் திருமண போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை மாணவர்களிடையே மோதலாக மாறி பின்னர் கலவரமாக மாறியது. இதில் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திரண்டு வந்து வீடுகளை அடித்து நொறுக்கினர். வீடுகளில் இருந்த பொருட்களை சூறையாடியும் வாகனங்களை எரித்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் கலவரம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் 122 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மற்றும் பதற்றம் நிலவுவதால் காவல் உயர் அதிகாரிகள், IRP போலீசார், ஆயுதம் ஏந்திய போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பதற்றம் காரணமாக சந்தை புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், சுத்துக்கேணி ஆகிய கிராமங்களுக்கு பேருந்து மற்றும் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனிடையே கலவரத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 43 பேரை போலீசார் கைது செய்தனர்.
மற்றும் அந்த கிராமங்களில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புதுவை சந்தை புதுக்குப்பம் கலவரம் நடைபெற்ற பகுதியில் சேத மதிப்பை வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து வருகின்றனர். புதுவை திருக்கனூர் அருகே சந்தை புதுக்குப்பத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் பல வீடுகள் எரிக்கப்பட்டது. வீட்டில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டது மற்றும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டது. இந்நிலையில் வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலவரத்தில் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு அதன் மதிப்பை கணக்கெடுத்து வருகின்றனர். அவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் பெயருடன் வீட்டில் சேதமடைந்த பொருட்களின் மதிப்பை கணக்கெடுத்ததில் இதுவரை 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது என்றும், மேலும் ஒரு மளிகை கடையில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் கல்லாப்பெட்டியில் இருந்த 15,000 ரூபாய் சூறையாடப்பட்டதை அறிந்தனர். தொடர்ந்து மீதமுள்ள பகுதியில் கணக்கெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.